கதையின் நாயகனை பாருங்கள். அந்த ஏழை பையனிடம் ஒரு பைசா கூட இல்லை. அவனுடைய பாக்கெட்டுகள் காலியாக இருந்தன. திடீரென்று அவனது தலைக்குள் ஒரு குரல் ஒலித்தது. பயனாளர் கடும் பண நெருக்கடியில் உள்ளார். சூழலை ஆராயும் சிஸ்டம் தொடங்குகிறது. ப்ரோ அவனுக்கு முன்னால் ஒரு விருப்ப தேர்வு தோன்றியது. தேவதை வியூக அமைப்பு, காடஸ் ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம். அதற்கு என்ன விலை? அவனது வாழ்நாளில் வெறும் 1 வினாடி மட்டுமே. இப்போது நாயகன் நினைத்தான், என்னப்பா இது, 1 வினாடி வாழ்நாளை கொடுத்தால் என்ன ஆகிவிடப் போகிறது? நிச்சயமாக நிஜத்தில் எதுவும் நடக்கப் போவதில்லை. எனவே அவன் ஒப்புக்கொண்டான். ப்ரோ டிங் ஒப்பந்தம் முடிந்தது. சிஸ்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. மாற்று முறை உடனடியாக தொடங்கியது. முதலில் இது ஏதோ விளையாட்டு என்று நினைத்தான். வெறும் 1 வினாடி ஆயுளுக்கு யாருக்கு மந்திர சிஸ்டம் கிடைக்கும்? ஆனால் மீண்டும் அவனது மனதில் ஒரு அறிவிப்பு ஒலித்தது. சிஸ்டம் விழித்துக் கொண்டது. விதிகள் மிகவும் எளிமையானவை. 80க்கு மேல் அழகு மதிப்பீடு கொண்ட பெண்ணிடம் செலவு செய்தால் சிஸ்டம் நிதியை பயன்படுத்தலாம். இங்கிருந்துதான் விசித்திரமான பகுதி தொடங்குகிறது. அவன் தன் சொந்த பணத்தில் 1 ரூபாய் செலவழித்தால் சிஸ்டம் அதை உடனடியாக 10,000 ரூபாயாக மாற்றும். இருங்கள், உண்மையான திருப்பமே இன்னும் மிச்சம். அந்த பெண்ணின் அன்பு அல்லது ஈர்ப்பு நிலை 90 ஐ எட்டியதும் அவன் செலவழித்த அத்தனை ரூபாயும் அவனது வங்கிக் கணக்கிற்கு திருப்பி தரப்படும். நாயகி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். ப்ரோ இது நிஜம். அவனுக்கு ஒரு சிஸ்டம் கிடைத்தது. அவனது வாழ்க்கை 360 டிகிரி மாறப்போகிறது. சிஸ்டத்தின்படி அவனிடமிருந்த 15,000 ரூபாயை வியூக நிதியாக மாற்றி ஒரு பெண்ணின் ஈர்ப்பு நிலை 90 ஆகும் வரை செலவழித்தால் அவனுக்கு 15 கோடி ரூபாய் திரும்ப கிடைக்கும். ப்ரோ இது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என்று அவனால் நம்ப முடியவில்லை. அப்போது அவனது தலைக்குள் இன்னொரு அறிவிப்பு வந்தது. வியூக நிதி கணக்கு தொடங்கப்பட்டது. கருப்பு அட்டை இப்போது உங்கள் போனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவன் கீழே பார்த்தான். அவன் கையில் நிஜமாகவே ஒரு பளபளப்பான கருப்பு அட்டை இருந்தது. சோதனை செய்ய வேகமாக உடைமாற்றி கீழே ஓடினான். சரி ப்ரோ, கிளம்புவோம். 80க்கு மேல் அழகுள்ள ஒரு பெண்ணை தேட வேண்டும். அப்போது ஒரு பெண் அவனை நோக்கி வருவதை பார்த்தான். அவன் அவளை பார்த்ததும் அவளது முழு விவரங்களும் அவன் கண்களுக்கு தெரிந்தன. பெயர் லிண்டா, வயது 21, அழகு மதிப்பீடு 53, உடல்வாகு 51, கடந்த கால உறவுகள் 5 ஆண்கள். ஹீரோ அதிர்ந்து போய்விட்டார். ப்ரோ அவளுக்கு வெறும் 21 வயதுதான். அதற்குள் 5 ஆண்களுடன் இருந்துள்ளாள். அவளை விட்டுவிட்டு அருகில் இருந்த மற்ற பெண்களை ஸ்கேன் செய்ய தொடங்கினான். ஆனால் துரதிர்ஷ்டம், ஒவ்வொரு பெண்ணுக்கும் 50 மதிப்பெண்களுக்குள் தான் இருந்தது. அதிகபட்சமாக ஒரு பெண்ணுக்கு 57 மதிப்பெண்கள் மட்டுமே இருந்தன. அவன் நெரிசலான இடத்திற்கு சென்று சந்தை முழுவதும் தேடினான். ஆனால் ப்ரோ 80க்கு மேல் மதிப்பெண் பெற்ற ஒரு பெண்ணை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அவனது போன் ஒலித்தது. பார்த்தால் அவனது முன்னாள் காதலி ஓம் மிங்கி நட்பு கோரிக்கை அனுப்பியிருந்தாள். முதலில் அதை புறக்கணிக்க நினைத்தான். ஆனால் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. இரு போட்டோக்கள் மூலமாகவும் என்னால் ஸ்கேன் செய்ய முடியுமா? அவன் கோரிக்கையை ஏற்று அவளது ப்ரொஃபைலை சரிபார்க்க தொடங்கினான். திடீரென ஒரு நீல நிற ஒளி மின்னியது. அவளது முழு விவரங்களும் தோன்றின. பெயர் வாங் மிங்கி, வயது 26, அழகு மதிப்பெண் 61, உடல்வாகு 63, கடந்த கால உறவுகள் 19 ஆண்கள். 19 ஆண்கள். ப்ரோவின் கண்கள் பிதுங்கி வெளியே வந்தன. இந்த ஓம் மிங்கிக்காக ஒரு வருடம் முழுவதையும் செலவழித்திருந்தான். அந்த மேடம் அவனை தழுவவோ முத்தமிடவோ அனுமதிக்கவில்லை. கையை தொடக்கூட விடவில்லை. அவள் மிகவும் எளிமையான, பண்புள்ள மற்றும் அப்பாவி பெண் என்று அவன் நினைத்தான். ஆனால் இவள் ஒரு பெரிய திருவிழாவையே நடத்தி கொண்டிருக்கிறாள். நல்லவேளை 2 நாட்களுக்கு முன்பு அவளை வேறொரு ஆணுடன் பார்த்ததால் அவனது மாயை உடைந்தது. இல்லை என்றால் ப்ரோ முழுமையாக அழிந்திருப்பான். அப்போது வாங் மிங்கியின் குறுஞ்செய்திகள் வரத் தொடங்கின. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் திடீரென என்னை வீசாட்டில் பிளாட் செய்தாய்? இன்று என் பிறந்த நாள் என்பது உனக்கு தெரியாதா? என் பிறந்தநாள் பரிசு எங்கே? அந்த விலையுயர்ந்த லூயிஸ் வீட்டன் பையை வாங்கி தருவதாக சொன்னாயே, பரிசு தரவில்லை என்றால் என்னை காதலியாக நினைப்பதை மறந்துவிடு. அந்த மெசேஜ்களை பார்த்ததும் அவன் சிரிப்பு தாங்க முடியாமல் சிரித்தான். மனதிற்குள் அற்புதம் என்று நினைத்துக் கொண்டான். இவ்வளவு கேவலமாக இருந்தும் இன்னும் என்னிடம் பரிசு கேட்க தைரியம் இருக்கிறதே. முன்பு காதலால் குருடாகி இருந்தான். இப்போது மூளை வேலை செய்ய தொடங்கியது. அசுத்தமான இவளை நினைத்து அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. அவன் இப்படி பதில் அனுப்பினான். உன்னை விட குப்பை தொட்டிகள் சுத்தமானவை. என்னவள் ஆக வேண்டுமா? நீயாகவே போய் மற்றவர்கள் கைகளில் விழுப்பவள் நீ. மூளை கூட இல்லை. இதில் உனக்கு ஒரு பைவேற வேண்டுமா? வீட்டில் கண்ணாடி இல்லை என்றால் ஒரு கிண்ணம் தண்ணீரில் மூழ்கி தற்கொலை செய்து கொள். உனது தகுதி என்னவென்று உனக்கே தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். அதனால் விஷயம் மோசமாவதற்குள் அமைதியாக விலகிவிடு. மறுபுறம் ஓம் மிங்கி தன் தோழிகளுடன் உணவகம் ஒன்றில் அமர்ந்திருந்தாள். இந்த பையன் தன் அடிமை என்று நினைத்து அவள் அங்கு வந்திருந்தாள். அவள் என்ன சொன்னாலும் அவன் செய்வான் என்று நம்பினாள். ஆனால் இந்த செய்தியை படித்ததும் அவள் உயிர் உடலை விட்டு போனது போல் உணர்ந்தாள். அவளுக்கு உடனடியாக அவன் எதையாவது கண்டுபிடித்து விட்டானா என்ற பயம் வந்தது. உடனடியாக தன் திட்டத்தை மாற்றி பொய் சொல்லத் தொடங்கினாள். பேபி, நீ எதையோ தவறாக புரிந்து கொண்டாய். அவன் என் முறை அண்ணன். என் சொந்த அண்ணனுடன் நான் நெருக்கமாக இருந்தால் என்ன தவறு? எதையும் புரிந்து கொள்ளாமல் நீ என்னை பிளாட் செய்து திட்டியது தவறு. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. ஹீரோ இந்த முட்டாள்தனத்தை படித்தபோது அவருக்கு வாந்தி எடுப்பது போல் இருந்தது. இது முன்பே நடந்திருந்தால் அவர் இந்த நடிப்புக்கு மயங்கி இருப்பார். ஆனால் இப்போது அந்த 19ஆம் எண் எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்திவிட்டது. ஒரு நொடி கூட வீணாக்காமல் அவர் அவளை நேரடியாக பிளாட் செய்து நீக்கினார். கதை முடிந்தது. ஓம் மிங்கி அடுத்த செய்தியை அனுப்பிய போது அவள் திரையில் சிவப்பு நிற ஆச்சரியக்குறி தோன்றியது. அதாவது அவள் பிளாட் செய்யப்பட்டிருந்தாள். கோபத்தில் அவள் முகம் வெளிரி போனது. அவள் முணுமுணுத்தாள். அந்த விலையுயர்ந்த பைக்காக இல்லை என்றால் இந்த பிச்சைக்காரனிடம் நான் பேசி இருக்கவே மாட்டேன். நாசமாய் போன ஏழை லூசர். நாங்கள் பிரிந்தால் என்ன? யாருக்கு பயம்? பொறுத்து இருந்து பார். ஒரு நாள் நீ இதற்காக படு பயங்கரமாக வருத்தப்படுவாய். மறுபுறம் தெருக்களில் அலைந்து கொண்டிருந்த போது நம் ஹீரோவுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. புகைப்படங்களையும் ஸ்கேன் செய்ய முடியும் என்றால் என் முதல் காதலியை ஏன் சரிபார்க்க கூடாது? ஒவ்வொரு பையனின் இதயத்திலும் மறக்க முடியாத ஒரு பெண் இருப்பாள். ஹீரோவை பொறுத்தவரை அந்த பெண் சுசின். அவள் படிப்பில் சிறந்து விளங்கினாள். பார்ப்பதற்கு தேவதை போல இருந்தாள். பள்ளி நாட்களில் ஹீரோ அவளை பார்த்த
பார்த்தவுடனேயே காதலித்து விட்டார். ஆனால் அப்போது ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் பார்வையில் அவர்கள் இருவரும் நல்ல பிள்ளைகள். படிப்பு அழுத்தம் ஒருபுறம், அவளது மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாதது மறுபுறம். எனவே பயத்தினால் அவர் தன் காதலை சொல்லவே இல்லை. பள்ளி முடிந்தது, பேச்சு நின்றது, தூரம் மெல்ல அதிகரித்தது. பலமுறை எதையும் தூக்கி எறிந்துவிட்டு அவளிடம் காதலை சொல்லலாம் என்று ஹீரோ நினைத்தார். ஆனால் வாழ்க்கையின் போராட்டங்கள் அவர் கைகளை கட்டி போட்டன. பெரிய நகரத்தில் தனியாக வாழ்வதே மிகவும் கடினமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவதை போன்ற பெண்ணை பற்றி கனவு காண்பது முட்டாள்தனமாக தோன்றியது. ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது அவரிடம் சிஸ்டம், பணம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னம்பிக்கை இருந்தது. அவர் உடனடியாக சுசினின் ப்ரொஃபைலை திறந்தார். அவர் அவளது புகைப்படங்களில் ஒன்றை எடுத்தார். இதோ அந்த நீல நிறத்திரை மீண்டும் தோன்றியது. பெயர் சுச்சின், வயது 25, அழகு 82, உடல் அமைப்பு 85, கடந்த கால உறவுகள் 0. அண்ணே, நாயகனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவளது மதிப்பெண் 82 என்பது மட்டுமல்ல, அந்த பூஜ்ஜியத்தை பார்த்ததும் அவன் மனம் பூரித்தது. உண்மையிலேயே அவள் அவனது தூய வெண்ணிலவாக இருந்தாள். அந்த நேரத்தில் அவனது போனில் மற்றொரு அறிவிப்பு வந்தது. நேற்று அவன் பதிவிட்ட பதிவில் யாரோ கருத்து தெரிவித்திருந்தனர். நேற்று வேலையை இழந்த பிறகு மற்றும் காதலியால் துரோகம் செய்யப்பட்ட பிறகு கவலையை மறக்க தனியாக சென்று கபாப் பரோட்டா சாப்பிட்டான். அங்கிருந்து ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருந்தான். அவன் பார்த்தபோது கருத்து தெரிவித்தது வேறு யாருமல்ல, சுச்சின் தான் என்று தெரிந்தது. அவள், வாவ், இது பார்க்க மிகவும் சுவையாக இருக்கிறது என்று எழுதியிருந்தாள். நாயகன் நினைத்தான், அண்ணே, இதைத்தான் சரியான தருணம் என்று சொல்வார்கள். பசி எடுத்த நேரத்தில் உணவு கிடைத்தது. ஒரு நொடி கூட வீணாக்காமல் உடனடியாக சுச்சினின் சேட் பாக்ஸை திறந்து மற்றொரு சுவையான கபாப் புகைப்படத்தை அவளுக்கு அனுப்பினான். மறுபுறம் இருந்து உடனடியாக பதில் வந்தது. நீ வேணும்னே தான் என்ன கிண்டல் பண்ற இல்லையா? நாயகன் விழுந்து விழுந்து சிரித்தான். அவள் பேசும் விதம் முன்பை போலவே இருந்தது. நாயகனின் எல்லா கவலையும் மறைந்தது. அவன் பதில் தட்டச்சு செய்தான். நிச்சயமாக உன்னை கிண்டல் செய்யத்தான் அனுப்பினேன். சுச்சின் பதிலளித்தாள், சி போடா, நான் இப்போதுதான் விடுதிக்கு திரும்பினேன். ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்திருக்கிறேன். வர இன்னும் அரை மணி நேரம் ஆகும். இங்கே பசியில் செத்துக் கொண்டிருக்கிறேன். விடுதியா? நாயகன் உடனடியாக தட்டச்சு செய்தான். நீ இன்னும் கல்லூரியில் தான் படிக்கிறாயா? ஆமாம், இந்த வருடம் நான் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் படிப்பு தள்ளி போய்விட்டது. நான் இன்னும் ஒரு வருடம் தங்க வேண்டும். இது நிஜமாகவே எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. இதை கேட்டதும் நாயகனின் இதயத்தில் பட்டாசு வெடித்தது. சுச்சின் படிக்கும் இடம் அவன் வீட்டிலிருந்து அரை மணி நேர தூரத்தில் தான் இருந்தது. புன்னகையுடன் அவன் தட்டச்சு செய்தான். அப்படியானால் நாளை வெளியே வா. உன் மனம் புத்துணர்ச்சியாக இருக்கும். உண்மையில் சுச்சின் மருத்துவத்தில் முனைவர் பட்டம் படிக்கும் மாணவி. அதனால் படிப்பின் அழுத்தம் அதிகமாக இருந்தது. வெளியே செல்லும் திட்டத்தை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள். ஆமாம், நாம் கடைசியாக சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது இல்லையா? ஒரு 4 அல்லது 5 வருடங்கள் இருக்குமா? நாயகன் பதிலளித்தான், 5 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. நாம் கடைசியாக சந்தித்தது கல்லூரியின் 3ஆம் ஆண்டு குளிர்கால விடுமுறையின் போதுதான். அப்படியென்றால் நாளை காலை 11:30 மணிக்கு குயின் பிளாசாவில் சந்திப்போம். மதிய உணவிற்கு நான் உனக்கு விருந்து அளிக்கிறேன். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த நாட்களில் என்னிடம் சுத்தமாக பணம் இல்லை. எனது உதவித்தொகை மிகவும் குறைவு. அதனால் உங்களை விலை உயர்ந்த இடத்திற்கு என்னால் அழைத்து செல்ல முடியாது. தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள். இதை கேட்டதும் கதாநாயகன் உள்ளுக்குள் துள்ளி குதித்தான். பணம் இல்லையா? அவள் ஏழை என்றால் எனக்கு இன்னும் நல்லது. அதாவது அவள் மீது நான் பணம் செலவழிக்க முடியும். அவன் உடனே பதில் அளித்தான், அடவிடுங்கள், நீங்கள் இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களிடம் நான் ஏன் பணம் வாங்க வேண்டும்? நாளை நீங்கள் எனக்கு வழிகாட்டியாக மட்டும் இருங்கள். எல்லா செலவுகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இதை சொன்ன உடனே அவன் அரட்டையில் 200 ரூபாய் கொண்ட ஒரு சிறிய அதிர்ஷ்ட பையை அனுப்பி அதன் கீழே உங்களுக்கு பிடித்த தேநீர் அல்லது காப்பிக்காக என்னிடமிருந்து ஒரு சிறிய பரிசு என்று எழுதினான். இதுதான், இப்போதுதான் இது சரியான முறையாக இருக்கிறது. இதற்குத்தான் கடின உழைப்பிற்கு மதிப்பளிப்பது என்று பெயர். சுசின் 200 ரூபாயை பார்த்தவுடன் அவள் உடனே பதிலளித்தாள், விடுங்கள், நாளை பெரிதாக எந்த வேலையும் இருக்காது. எனக்கு எந்த வழிகாட்டி கட்டணமும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் தேநீர் அல்லது காப்பிக்கு என்று சொன்னதால் நான் மறுக்கப் போவதில்லை. இனி நான் தேவையற்ற சம்பிரதாயங்களை செய்ய போவதில்லை. அடுத்த நொடியே சுசின் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டாள். ஆனால் நண்பா, இங்கேதான் கதையில் ஒரு திருப்பம் வந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் 180 ரூபாயை மீண்டும் அவனுக்கு அனுப்பி, தேநீர் அல்லது காப்பிக்கு அவ்வளவு செலவாகாது, 20 ரூபாய் போதுமானது, மீதியை திருப்பி அனுப்பிவிட்டேன். இந்த செய்தியை பார்த்ததும் கதாநாயகனின் முகத்தில் ஒரு இனிமையான புன்னகை பூத்தது. மனதிற்குள் அவன் நினைத்தான், நண்பா, வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இது. அங்கேதான் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பக்கம் பணத்தாசை பிடித்த ஓம் மிங்கி, மறுபக்கம் என் அப்பாவி சுசின். புன்னகையுடன் அவன் தட்டச்சு செய்தான். சரி, அப்படியானால் நாளை சந்திப்போம். மீதமுள்ள 180 ரூபாய்க்காக அவளிடம் விவாதிக்க அவனுக்கு விருப்பமில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்காலத்தில் அவள் மீது அவன் செலவழிக்க போகும் பணத்தோடு ஒப்பிடும்போது இது மிகச் சிறிய தொகை. அரட்டை முடிந்த பிறகு கதாநாயகனின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அப்போதுதான் அவனது மனதில் சிஸ்டம் அறிவிப்பு மீண்டும் ஒலித்தது. வாழ்த்துக்கள், நீங்கள் முதல் முறையாக ஒரு தேவதை மீது உத்திகளை பயன்படுத்தியுள்ளீர்கள். அனைத்து தரவுகளும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. அவன் திரையை திறந்த அந்த நொடி, நண்பா, அவன் கண்கள் பிதுங்கி வெளியே வந்தன. அங்கே காட்டப்பட்ட விவரங்கள் நம்ப முடியாதவை. பெயர் சுசின், உடல்வாகு 36 முதல் 24 வரை, 36, அழகு மதிப்பெண் 88, கடந்த கால உறவுகள் 0, தனிப்பட்ட செயல்பாடுகள் 46 முறை, ஈர்ப்பு நிலை 35, செலவிடப்பட்ட தொகை 20. இதை பார்த்ததும் நாயகனின் வாயிலிருந்து எச்சில் வடிய தொடங்கியது. அவன் முணுமுணுத்தான், என்னது சிஸ்டம் மச்சான், நீ உண்மையிலேயே எல்லாவற்றையும் தெரிந்தவன்தான். அவளது உடல்வாகு புள்ளி விவரங்களை கண்டதும் அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். சுசினின் உடல் மெலிதாகவும் நுணுக்கமாகவும் இருந்ததால் 24 இன்ச் இடுப்பு, அதில் ஆச்சரியமில்லை. ஆனால் மச்சான், அவளது மார்பளவு நம்ப முடியாதபடி இருந்தது. அந்த பெண் ஒரு மறைந்திருக்கும் பொக்கிஷம், அற்புதம் வாய்ந்த உடல்வாகு அவளுக்கு. ஆனால் இந்த இரண்டாவது முகம் என்றால் என்ன? அதற்கு ஏன் நேரடியாக 88 என்று மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளது? சிஸ்டம் உடனடியாக அவனது மூளைக்குள் அறிவொளியை ஏற்றியது. பார் ஹோஸ்ட், ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2 முகங்கள் உண்டு. ஒன்று உலகம் பார்க்கும் வெளித்தோற்றம், மற்றொன்று அவள் தனியாக இருக்கும்போது வெளிப்படும் ரகசிய முகம். இப்போது புரிகிறதா? நாயகனின் மனம் உடனடியாக வேகமாக செயல்பட தொடங்கியது. அவன் உளறினான், என்ன கொடுமை சிஸ்டம் மச்சான், நீ பெரிய ஒரு வக்கிரம் பிடித்தவன் தான். இப்படிப்பட்ட ரகசிய தகவல்களை கூட வெளிப்படுத்துகிறாயே, ஆனால் உண்மையை சொல்ல போனால் நீ கெட்டிக்காரன் தான். நாயகனின் இதயம் படபடவென துடிக்கத் தொடங்கியது. சுசினின் இரண்டாவது முகத்திற்கு 88 மதிப்பெண் என்றால் அவள் உள்ளுக்குள் எவ்வளவு அதிரடியாக இருப்பாள் என்று அவன் நினைக்கத் தொடங்கினான். அவனது மனதில் பலவிதமான எண்ணங்கள்
எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவனது உடலில் வெப்பம் ஏறியது, உள்ளாடையில் அவனது உறுப்பும் விழிப்பு பெற்றது. அந்த தனிப்பட்ட ரகசிய செயல்பாடுகளுக்கு கீழே எழுதப்பட்டிருந்த 46 என்ற எண். அதை பார்த்ததும் நாயகனின் முகத்தில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை தவழ்ந்தது. அவனுக்கு உடனடியாக புரிந்துவிட்டது. ஒரு பெண் எவ்வளவு பண்பாளராகவோ அல்லது அப்பாவியாகவோ தெரிந்தாலும் அனைவருக்கும் தேவைகள் உண்டு. எப்படியும் அவள் மலைகளில் வாழும் துறவி இல்லையே. உண்மையை சொல்லப்போனால் அந்த 46 என்பது பெரிய எண்ணிக்கை அல்ல. பல மாதங்களுக்கு கணக்கிட்டு பார்த்தால் இது முற்றிலும் சாதாரணம் தான். ஒருவேளை நாயகனின் சொந்த பதிவை யாராவது பார்த்தால் அது ஆயிரங்களை தாண்டி இருக்கும். ஈர்ப்பு அளவு 35 என்பது அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது. பல வருடங்களாக அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. பழைய நட்பை கருத்தில் கொண்டால் 35 மதிப்பெண் என்பதே அதிகம். சரி, அப்படித்தான் இருக்கட்டும். முதல் இலக்கு அதிகாரப்பூர்வமாக லாக் செய்யப்பட்டது. நாயகன் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டே வீட்டிற்கு நடக்கத் தொடங்கினான். வழியில் தனது தனிப்பட்ட வங்கி கணக்கிலிருந்து மேலும் ரூ.2000 சிஸ்டம் கணக்கிற்கு மாற்றினான். அதன் பிறகு என்ன நடந்தது? தீங். அவனது மனதிற்குள் ஒரு குரல் கேட்டது. .2 கோடி ரூபாய் சிஸ்டம் கணக்கில் சேர்க்கப்பட்டது. உங்களது மொத்த கார்டஸ் ஃபண்ட் பேலன்ஸ் இப்போது ரூ.2,09,00,000. அத்தனை பூஜ்ஜியங்களை பார்த்ததும் நாயகன் சாலையின் நடுவிலேயே சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். இப்போது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அவனது வாழ்க்கை இனி சாகசமாக மாறப்போகிறது. மறுநாள் காலை கதாநாயகன் எழுந்து குளித்து தயாராகி நேர்த்தியான உடைகளை அணிந்து மிகச்சிறந்த தோற்றத்துடன் இருந்தான். அவன் நேராக குயின் பிளாசாவை நோக்கி சென்றான். அவன் சுசினுக்கு மெசேஜ் அனுப்ப முயன்றபோது அவளிடமிருந்து மெசேஜ் வந்தது. நான் ஏற்கனவே வந்துவிட்டேன். பிளாசா அருகில் உள்ள அந்த பிரம்மாண்டமான சிலையை தெரியுமா? நான் அங்குதான் நிற்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? கதாநாயகன் வேகமாக நடக்கத் தொடங்கி ப்ரோ இன்னும் 2 நிமிடங்களில் வந்து விடுவேன் என்று டைப் செய்தான். ஆற்றை கடந்து பிளாசாவிற்கு அருகில் சென்றபோது அந்த பிரம்மாண்டமான சிலைக்கு அருகில் மிக அழகான பெண் ஒருத்தி நிற்பதை கண்டான். அவன் நினைவில் இருந்ததைப் போலவே அவள் இருந்தாள். கச்சிதமாக இருந்தாள். சுசின் அவனை கண்டதும் கால்விரல்களில் நின்று கைகளை அசைத்தாள். ஹேய், இங்கே பாரு, நான் இங்கே இருக்கிறேன். கதாநாயகனும் புன்னகைத்துவிட்டு நம்பிக்கையுடன் அவளை நோக்கி நடந்தான். வாவ், நாம் சந்தித்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. கதாநாயகன் அவளை உற்று பார்த்தபோது சுசின் சற்று வெட்கப்பட்டாள். தன் முடியை காதிற்கு பின்னால் ஒதுக்கி மென்மையாக, நான் உன் நினைவில் இருந்ததைப் போல இல்லையா என்று கேட்டாள். கதாநாயகன் தைரியமாக புன்னகைத்து, உன் சிகை அலங்காரம் சற்று மாறியுள்ளது. இப்போது கொஞ்சம் முதிர்ச்சியாக தெரிகிறாய். ஆனாலும் நீ முன்பை விட அழகாக இருக்கிறாய் என்றான். யோசித்து பாருங்களேன் ப்ரோ. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தன் முதல் காதலியை நேருக்கு நேர் சந்தித்த போதும் கதாநாயகன் துளியும் தயங்கவில்லை. அவன் மிகவும் வெளிப்படையாகவும் நம்பிக்கையுடனும் பேசினான். அவன் ஏன் தயங்க வேண்டும்? அவன் பாக்கெட்டில் பணம் கொட்டி கிடந்தது. நிச்சயமாக ஒரு ஆணின் மிகப்பெரிய தன்னம்பிக்கைக்கு பணமே ஆதாரமாக இருக்கிறது. அவன் பேசிக் கொண்டிருந்த போது சுசினும் அவனை ரகசியமாக மேலிருந்து கீழாக கவனித்துக் கொண்டிருந்தாள். அவன் இன்னும் அதே அழகான தோற்றத்துடன் இருப்பதாக அவள் நினைத்தாள். சொல்லப்போனால் இப்போது அவன் இன்னும் முதிர்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தான். பள்ளி நாட்களில் அவன் பேசும்போது கண்களை பார்க்க தயங்குவான், வெட்கப்படுவான். ஆனால் இன்று அவன் அவளது கண்களை நேராக பார்த்து நம்பிக்கையுடனும் அன்பாகவும் பேசினான். அவனது இந்த மாற்றத்தை சுசின் மிகவும் விரும்பினாள். அப்போதுதான் கதாநாயகனின் மனதில் மீண்டும் ஒரு மணி அடித்தது. சுசினின் ஈர்ப்பு நிலை 5 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. கதாநாயகன் உள்ளுக்குள் மீண்டும் மகிழ்ச்சியில் துள்ளினான். ப்ரோ, அவன் இன்னும் ஒரு பைசா கூட செலவு செய்யவில்லை. அதற்குள்ளாகவே அவளது ஈர்ப்பு நிலை அதிகரித்துவிட்டது. இதன் அர்த்தம் அவளது இதயத்தில் அவனுக்கு ஏற்கனவே ஒரு முக்கிய இடம் இருக்கிறது என்பதுதான். அப்போது சுசின் மென்மையாக சிரித்துவிட்டு, சரி போலாமா என்றாள். கடந்த சில ஆண்டுகளாக படிப்பின் காரணமாக என்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை. என் சருமம் முற்றிலும் கெட்டுப்போய்விட்டது. ஓ, அப்படியா? நிஜமாவா? நாயகன் ஒரு அடி முன்னே வந்து அவள் முகத்திற்கு மிக அருகில் குனிந்து அவளது சருமத்தை உற்று கவனித்தான். அப்படியொன்றும் எனக்கு தெரியவில்லையே. உன் சருமம் வெண்ணெய் போல ஜொலிக்கிறதே. நாயகன் திடீரென இவ்வளவு அருகில் வருவான் என்று சுசின் எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு அருகில் அவன் முகத்தை பார்த்ததும் அவள் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் பதற்றமடைந்தாள். உடனடியாக முகத்தை திருப்பிக் கொண்டு வெட்கத்துடன், ஐயோ, இன்று நான் கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கிறேன், அதனால் தான் உனக்கு தெரியவில்லை என்றாள். பிறகு வெட்கத்துடன், சரி, அதையெல்லாம் விடுங்கள், முதலில் சாப்பிட போகலாம். நான் பக்கத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் முன்பதிவு செய்திருக்கிறேன் என்று வேகமாக சொன்னாள். நாயகன் புன்னகைத்தான். சரி, அப்படியே ஆகட்டும், எனக்கும் பசியாகத்தான் இருக்கிறது. சிறிது நேரத்தில் இருவரும் அருகில் இருந்த ஒரு தேசிபாணி உணவகத்திற்கு சென்றனர். சுசின் நேரடியாக கவுண்டரிடம் சென்று, அண்ணா, நான் ஆன்லைன் கூப்பன் மூலம் ஒரு டேபிள் புக் செய்திருக்கிறேன் என்றாள். நாயகன் ஆச்சரியப்பட்டான். என்னது, கூப்பன் பயன்படுத்தி புக் செய்தாயா? ஆனால் நான் தானே ட்ரீட் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். சுசின் தன் போனை அவனிடம் காட்டி, அரே பாபா, நீங்கள் என் பகுதிக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களை கவனித்துக் கொள்வது என் கடமைதானே? அது மட்டும் இல்லாமல் நேற்றுதான் எனக்கு டீ குடிக்க பணம் கொடுத்தீர்கள் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள். பிறகு இனிமையாக சிரித்துக்கொண்டு, இங்குள்ள இந்த உணவகம் மிகவும் பிரபலம். இங்கு சுவை மிகவும் அசல், விலையும் அதிகம் இல்லை. நாங்கள் ஹாஸ்டல் தோழிகள் பார்ட்டி வைப்பதென்றால் இங்குதான் வருவோம் என்று தொடர்ந்தாள். பாவம், அந்த நாயகன் தனக்குள் பெருமூச்சு விட்டான். அவன் நினைத்தான், சே, நான் எப்படியாவது செலவு செய்ய வழி தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பெண் என்னை ஒரு பைசா கூட செலவு செய்ய விடுவதில்லையே. ஆனால் பின் இப்படி நினைத்துக் கொண்டான். பரவாயில்லை, போகட்டும். இப்போது அவள் எனக்கு ட்ரீட் கொடுக்கிறாள். பிறகு நான் அவளை ஒரு விலையுயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் போது அவளால் மறுக்க முடியாது. இரட்டை மேற்கோள் குறி. கூப்பன் ஸ்கேன் செய்யப்பட்ட பிறகு இருவரும் ஜன்னல் ஓரத்தில் இருந்த மேஜையில் அமர்ந்தனர். சிறிது நேரத்திலேயே சூடாக புகையும் உணவுகள் மேஜைக்கு வந்தன. இனிப்பு மற்றும் புளிப்பு கலந்த வறுத்த மீன், இறைச்சி, முறுமுறுப்பான வெள்ளரிக்காய் சாலட் மற்றும் புதிதாக சமைத்த பச்சை காய்கறிகள். உணவு மிகவும் சுவையாகவும் பார்க்கவே நாவிற்கு எட்டியதாகவும் இருந்தது.
இருவரும் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டே சாப்பிடத் தொடங்கினர். முதலில் அவர்கள் தங்கள் தற்போதைய வாழ்க்கையை பற்றி பேசினார்கள். பிறகு பழைய பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் எப்படி ஒரே பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள் மற்றும் அவர்கள் ஒன்றாக செய்த குறும்புத்தனங்கள் அனைத்தையும் பற்றி. மெல்ல மெல்ல அவர்களுக்கு இடையே இருந்த தயக்கமும் இடைவெளியும் மறைந்து சூழல் மிகவும் நட்பாகவும் இதமாகவும் மாறியது. உணவை முடித்த பிறகு சுசின் அந்த நாயகனை அங்குள்ள மிக பிரபலமான சுற்றுலா தலமான பவுடு ஸ்பிரிங் என்ற புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிக்கு அழைத்துச் சென்றாள். பயணம் முழுவதும் சுசின் முகத்தில் அழகான புன்னகை இருந்தது. ஒரு சிறந்த வழிகாட்டியைப் போல அந்த இடத்தின் வரலாற்றை பற்றி அவள் அவனிடம் சொல்லிக் கொண்டே இருந்தாள். எல்லா இடங்களிலும் செல்ஃபி எடுக்கும் வெறித்தனமான சுற்றுலா பயணிகளைப் போல இல்லாமல் இருவரும் குளிர்ந்த காற்றை ரசித்தபடி நிதானமாக நடந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியாக நீர்வீழ்ச்சியை நெருங்கினர். பூமியிலிருந்து நேரடியாக 3 சக்தி வாய்ந்த நீர்வீழ்ச்சிகள் மேல்நோக்கி பீச்சி அடித்துக் கொண்டிருந்தன. உண்மையை சொல்ல போனால் அந்த இடம் மாயாஜாலமாக இருந்தது. இருவரும் ஒரு அழகான மண்டபத்தின் கீழ் நின்று அந்த அழகை அமைதியாக ரசித்தபடியே தங்களுக்குள் சில நல்ல புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்துக்கொண்டனர். அப்போது சிலர் பாலத்தின் மீது நின்று ஒரு சிறப்பு வகை ஐஸ்கிரீமை வைத்துக்கொண்டு நீர்வீழ்ச்சியை பின்னணியாக வைத்து புகைப்படம் எடுப்பதை நாயகன் கவனித்தான். இன்று வானிலை அவ்வளவு சூடாக இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்து சென்றதால் இருவரின் நெற்றிகளிலும் வியர்வை துளிகள் மின்னத் தொடங்கின. நாயகன் சுசினை பார்த்து, வா, நாமும் அந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடலாம் என்றான். சுசின் உடனடியாக தலையை அசைத்து மறுத்துவிட்டாள். வேண்டாம் வேண்டாம், அதை வாங்காதே. அது இங்கே விற்கப்படும் சிறப்பு சுற்றுலா பயணிகளுக்கான ஐஸ்கிரீம். அது ரொம்ப விலை அதிகம். இரட்டை மேற்கோள் குறி. நாயகன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். என் அப்பாவி அழகே, விலை அதிகமாக இருப்பதுதான் அதை சுவாரஸ்யமாக்குகிறது என்று சுசின் தொடர்ந்தாள். அது மட்டும் இல்லாமல் அந்த வரிசையை பார் எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்று. அவ்வளவு நேரம் வெயிலில் யார் நிற்பார்கள்? ஒரு ஐஸ்கிரீமிற்காக இவ்வளவு கஷ்டப்படுவது அர்த்தமற்றது. இரட்டை மேற்கோள் குறி. நாயகன் அவளை பார்த்து ஒரு கில்லர் புன்னகையை உதிர்த்துவிட்டு, வரிசையில் நிற்பது சாதாரண மக்கள் செய்யும் வேலை. இப்போது உன் நண்பனின் அதிரடியை பார். நம்பிக்கையுடன் சிரித்தபடி அவன் சொன்னான், நீ இங்கே நிழலில் ஓய்வெடு, நான் நொடிப்பொழுதில் வந்து விடுகிறேன். அப்படி சொல்லிவிட்டு நம் நாயகன் நேராக வரிசையின் முன்பக்கத்தில் நின்றிருந்த நபரிடம் சென்று, கேளுங்கள் சகோதரரே, நான் உங்களுடன் ஒரு டீல் பேச வேண்டும். அந்த நபர் சற்று ஆச்சரியமடைந்து அவனை சந்தேகத்துடன் பார்த்தார். என்ன ஆச்சு நண்பா? வரிசையை தாண்டி போக வேண்டுமா என்ன? அதற்கு நாயகன் அமைதியாக, வரிசையை தாண்டவில்லை சகோதரரே, உங்கள் இதத்திற்கு நான் 500 ரூபாய் ரொக்கமாக தருகிறேன். என்னது? அந்த நபர் முற்றிலும் அதிர்ச்சியடைந்து நாயகனின் முகத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார். நண்பா, நீ விளையாடுகிறாயா அல்லது என்ன? நாயகன் ஸ்டைலாக சிரித்துக்கொண்டு, ஏன் பிரதர், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் என்றான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க QR கோடை எடுங்க, இப்போதே பணத்தை அனுப்பிடுறேன். இதை கேட்ட அருகில் நின்றிருந்தவர்கள் இவர்களின் பேச்சை கவனிக்க தொடங்கினார்கள். எல்லோருடைய காதுகளும் நிமிர்ந்தன. 500 ரூபாய் பெரிய தொகை இல்லைதான், ஆனாலும் வெறும் கியூவில் முன்னால் நிற்பதற்காக 500 ரூபாயை தூக்கி எறிவது ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையின் பிதற்றலாக தெரிந்தது. அப்போது வரிசையில் சற்று பின்னால் நின்றிருந்த ஒரு பெண் சத்தமாக, ஏய் ஹேண்ட்சம் என்று கூவினாள். அவர் வரலன்னா என் இடத்தையே எடுத்துக்கோங்க, இங்க பாருங்க, என் கோடை ஸ்கேன் பண்ணுங்க என்று சொல்லி தன் போனை நேரடியாக நாயகனின் முகத்திற்கு முன்னால் நீட்டினாள். இதை பார்த்ததும் அந்த முதலில் நின்ற நபரின் ஆன்மாவே உறைந்து போனது. அந்த 500 ரூபாய் ஜாக்பாட் கை நழுவி போய்விடுமோ என்று அவன் பதறினான். வரிசையில் இருந்த அந்த பெண்ணை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு உடனடியாக தன் போனை எடுத்து நீட்டினான். இரட்டை மேற்கோள் குறி. ப்ரோ, சீக்கிரம் ஸ்கேன் பண்ணுங்க என்று அவன் சொல்ல நாயகனும் தயங்காமல் உடனே 500 ரூபாயை அனுப்பி வைத்தான். அவன் போனில் டிங் என்ற சத்தம் கேட்டதும் அவன் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. மகிழ்ச்சியுடன் வரிசையை விட்டு விலகி அந்த இடத்தை நாயகனிடம் ஒப்படைத்தான். அரை மணி நேரம் வரிசையில் நின்றதற்காகவே அவனுக்கு 500 ரூபாய் லாபம் கிடைத்திருந்தது. அவன் மனதிற்குள், என்ன ஒரு அதிர்ஷ்டம், இன்னைக்கு ஏதோ தீபாவளி மாதிரியே இருக்கு என்று நினைத்து கொண்டான். லட்சுமி தேவியே தானா வந்து என் கதவை தட்டியிருக்காங்க. அருகில் நின்றிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். பாருங்க ப்ரோ, நிஜமாவே பணத்தை கொடுத்துட்டான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். நிச்சயமா ஏதோ பெரிய பணக்கார வீட்டு செல்ல பிள்ளை. பணம் இருந்தா எதுவும் சாத்தியம்தான் ப்ரோ. இந்த சொகுசு வாழ்க்கையே ஒரு தனி ரகம்தான். இதற்கிடையில் நம் நாயகன் வரிசையின் முன்னால் பெருமையாக கம்பீரமாக நின்றான். அவன் நினைத்தான், அடேங்கப்பா, பணம் வைத்திருப்பது எவ்வளவு மேஜிக். உலகமே வெயிலில் காய்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் மட்டும் பணத்தை காட்டிவிட்டு நொடிப்பொழுதில் முதலிடத்திற்கு வந்துவிட்டேன். நிஜமாகவே பணம் கொடுக்கும் அந்த VIP உணர்வுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இதற்கு முன்பு நான் எவ்வளவு பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தேன் என்பது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் ப்ரோ கவுண்டரை அடைந்து அந்த கூலியின் விலையை பார்த்ததும் அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அதன் விலை வெறும் 20 ரூபாய் மட்டுமே. பழைய நாட்களாக இருந்திருந்தால் 20 ரூபாய் கூட அதிக விலை என்று அவன் புலம்பியிருப்பான். ஆனால் இப்போதோ அது வெறும் சில்லறை காசு போலத்தான் தெரிந்தது. மனதிற்குள் அவன் புலம்பினான், சிஸ்டம் ப்ரோ, குறைந்தபட்சம் இதைவிட கொஞ்சம் அதிக விலையாவது வச்சிருக்கலாம். அதிகமான பில் போட்டு என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கலாம். எது எப்படியோ அவன் 2 குல்ஃபிகளை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தான். சுசின் பாலத்தின் கைப்பிடி அருகே நின்று தண்ணீரில் மீன்கள் நீந்துவதை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பதை அவன் பார்த்தான். ஹீரோ மெதுவாக அவள் பின்னால் வந்து தோளை தட்டி அவளது முகத்திற்கு முன்னால் குல்ஃபியை ஆட்டினான். சுசின் திரும்பியதும் அவளது பெரிய கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. என்னது, இவ்வளவு சீக்கிரம் குல்ஃபி வாங்கிவிட்டாயா? உண்மையை சொல், நீ யாரையாவது காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்தாய் இல்லையா? இரட்டை மேற்கோள் குறி. ஹீரோ பெருமையுடன் சிரித்துக்கொண்டு, அப்படியும் சொல்லலாம் என்றான். முன்னால் நின்று கொண்டிருந்த நபரின் இடத்தை நான் காசு கொடுத்து வாங்கினேன். இப்படி ஒரு தந்திரத்தை யாராவது செய்வார்கள் என்று சுசின் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். கண்களை விரித்து, ஐயோ, அப்படியென்றால் நீ நிறைய பணம் செலவழித்திருப்பாயே என்றாள். ஹீரோ குல்ஃபியை அவளிடம் நீட்டி, அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே என்றான். உண்மையில் சுசின் நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவள். அதனால் 2 குல்ஃபிக்காக இவ்வளவு பணம் வீணாவதை அவளால் தாங்க முடியவில்லை. அவன் அவ்வளவு பணம் செலவழித்திருந்தான். ஆனால் ஹீரோ ஸ்ட்ராபெர்ரி சுவை கொண்ட குல்ஃபியை அவளிடம் அன்பாக கொடுத்து, உனக்கு பிடிக்கும் என்றால் இந்த ஒவ்வொரு ரூபாயும் மதிப்புள்ளதுதான் என்று சொன்னான். சுசின் ஒரு நிமிடம் தயங்கி பிறகு குல்ஃபியை வாங்கிக் கொண்டாள்.
அது அவளுக்கு பிடித்த ஸ்ட்ராபெர்ரி சுவை என்று தெரிந்ததும் நண்பா அவள் மனதின் ஆழத்தில் ஏதோ ஒரு சின்னமணி அடித்தது. ஒரு மென்மையான இனிமையான உணர்வு. அவள் ரகசியமாக ஹீரோவின் முகபாவனையை கவனித்தாள். ஹீரோவின் முகத்தை பார்த்தவள் பிறகு தலைகுனிந்து குல்ஃபியை பிரிக்கத் தொடங்கினாள். குல்ஃபி காகிதத்தின் மேல் அந்த இடத்தின் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி மற்றும் அழகான காட்சிகளின் வடிவமைப்பு இருந்தது. அதை பார்த்ததும் சுசினின் கண்களில் ஒரு தனி மின்னல் தெரிந்தது. முகத்தை உயர்த்தி மகிழ்ச்சியுடன், வாவ், இது பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்கிறது, வா, இதனுடன் ஒரு சூப்பர் போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடலாம் என்றாள். ஹீரோ நிச்சயமாக, ஏன் கூடாது என்றான். இருவரும் பாலத்தின் நடுப்பகுதிக்கு சென்றனர். சுசின் முகத்தில் பெரிய சிரிப்புடன் குல்ஃபியை கேமராவை நோக்கி பிடித்து போஸ் கொடுத்தாள். ஹீரோ அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பள்ளி நாட்களில் இருந்த அதே துருதுருப்பான சுசினை அவன் மீண்டும் பார்ப்பது போல இருந்தது. திடீரென்று அவனது மனதில் மற்றொரு அறிவிப்பு வந்தது. சுசினின் ஈர்ப்பு நிலை மேலும் 3 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. இதை பார்த்ததும் கதாநாயகனுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. பெண்கள் இல்லை என்று சொன்னால் அது எப்போதும் இல்லை என்று அர்த்தமல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். மனதிற்குள் சுசின் உண்மையில் அந்த குளிர்பானத்தை தான் விரும்பினாள். ஆனால் நீண்ட வரிசையையும் அதிக விலையையும் பார்த்துவிட்டு அந்த பெண் சும்மா சம்பிரதாயத்திற்காக மறுத்துக் கொண்டிருந்தாள். எனவே நண்பா, லாஜிக் ரொம்ப சிம்பிள். பெண் என்ன சொன்னாலும் சரி, அவளுக்கு ஏதோ ஒன்று பிடித்துவிட்டால் அதை பற்றி அதிகம் யோசிக்காதே. நேரடியாக அதை வாங்கி அவளிடம் கொடுத்துவிடு. வேலை உடனே முடிந்துவிடும். நீர்வீழ்ச்சியை சுற்றி பார்த்த பிறகு இருவரும் ஜுவான் குளம் மற்றும் யூஜியா பாலத்திற்கு சென்றனர். அதன் பிறகு அவர்கள் நகரத்தின் இரண்டாவது புகழ்பெற்ற இடமான டமிங் ஏரியை அடைந்தனர். ஏரியை பார்த்த அந்த நொடி கதாநாயகனின் இதயம் உற்சாகத்தில் துடித்தது. சரி சரி, கடைசியாக நேரம் வந்துவிட்டது. இப்போது இங்கே பெரிய அளவில் பணத்தை செலவழிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. உண்மையில் காலையில் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே அவன் இணையத்தில் நிறைய ஆராய்ச்சி செய்திருந்தான். நண்பா, எதெல்லாம் மிக விலையுயர்ந்தவை என்று தெரியாவிட்டால் சிஸ்டம் கொடுத்த பணத்தை எப்படி சரியாக செலவழிப்பது? அந்த ஆராய்ச்சியின் போது இந்த ஏரியில் ஒரு விஐபி மற்றும் விலையுயர்ந்த திட்டத்தை அவன் கண்டறிந்தான். அதை உடனே முன்பதிவு செய்தான். பேசிக்கொண்டும் சுற்றி திரிந்ததிலும் மாலை காலை 6 மணி ஆகிவிட்டது. சமயத்தை பயன்படுத்தி கதாநாயகன் நிறைய நேரம் ஆகிவிட்டது என்றான். வா, இப்போது நாம் நல்ல உணவை சாப்பிட செல்லலாம். சுசின் நேரத்தை பார்த்துவிட்டு, ஆனால் இங்குள்ள புகழ்பெற்ற சன்னான் பெவிலியன் இன்னும் சிறிது நேரத்தில் மின்னப் போகிறது. அந்த காட்சியை பார்க்காமல் எப்படி செல்ல முடியும்? அதற்கு பிறகு செல்லலாம் என்றாள். கதாநாயகன் ஒரு மர்மமான புன்னகையுடன், சரி மேடம், கவலைப்படாதீர்கள், நீ அந்த காட்சியையும் பார்க்கலாம், இரவு உணவையும் சாப்பிடலாம், என்னை பின்தொடர்ந்து வா என்றான். பாவம் சுசின் ஒன்றும் புரியாமல் அமைதியாக அவனை பின்தொடர்ந்தாள். சில நிமிடங்களுக்குள் இருவரும் ஏரிக்கரையில் கட்டப்பட்ட ஒரு ஆடம்பரமான மற்றும் மின்னும் 3 நட்சத்திர உணவகத்திற்கு முன்னால் நின்றனர். அலங்காரங்களை பார்த்ததும் சுசின் அப்படியே நின்றுவிட்டாள். பதற்றத்துடன், ஐயோ கடவுளே, நாம் இங்கே சாப்பிட போகிறோமா? இந்த இடம் பார்க்கவே மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்றாள். கதாநாயகன் தலையை மறுப்பாக ஆட்டினான். அட இல்லை பாபா, நாம் இங்கே சாப்பிட போவதில்லை. சுசின் நிம்மதி பெருமூச்சு விட்ட போது கதாநாயகன் அடுத்த குண்டை தூக்கி போட்டான். நாம் ஏரிக்குள் சென்று ஏரிக்கு உள்ளேயே சாப்பிட போகிறோம், அதாவது தண்ணீருக்கு அடியிலா? சுசின் தன் அழகான கண்களை விரித்து அதிர்ச்சியுடன் கேட்டாள். கதாநாயகன் புன்னகைத்துவிட்டு நேரடியாக கவுண்டருக்கு சென்றான். வணக்கம் சகோதரரே, இந்த மாலைக்கான குரூஸ் டின்னரை நான் முன்பதிவு செய்திருந்தேன். நாம் சற்று நேரத்திற்கு முன்பு கூட பேசினோம். மேலாளரின் முகம் உற்சாகத்தில் உடனே மலர்ந்தது. ஓ திரு ஜாவ் சார், உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தயவு செய்து உங்கள் விவரங்களை இங்கே ஒருமுறை சரிபார்க்கவும். நீங்கள் உடனே கப்பலில் ஏற விரும்புகிறீர்களா? ஹீரோ பதிலளித்தார். ஆமாம் சகோதரரே, நிச்சயமாக, உடனடியாக புறப்படுவோம். இவர்கள் இருவருக்கும் இடையிலான இந்த விஐபி அளவிலான உரையாடலை கேட்டு சுசினின் வாய் ஆச்சரியத்தில் திறந்தே இருந்தது. அவள் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த நகரத்தில் வசித்து வருகிறாள். அவள் இந்த ஏரிக்கு எண்ணற்ற முறை வந்திருக்கிறாள். ஆனால் இன்று வரை பணக்காரர்களுக்கான இது போன்ற ஒன்று இங்கே இருப்பது அவளுக்கு தெரியாது. அப்போது ஹீரோ அவளை திரும்பி பார்த்து, சரி, உனக்கு கப்பலில் வாந்தி அல்லது தலை சுற்றல் வராதுதானே என்று கேட்டார். சுசின் தன் தலையை அசைத்தாள். இல்லை, அதுபோல எதுவும் எனக்கு ஒருபோதும் நடந்ததில்லை. ஹீரோ அவளிடம் புன்னகைத்து, பரவாயில்லை, கவலைப்படாதே என்றார். உனக்கு சற்றே அசௌகரியமாக உணர்ந்தாலும் நேராக என்னிடம் சொல். நான் தண்ணீரின் நடுவிலேயே படகை நிறுத்திவிடுவேன். எப்படியும் இந்த முழு படகையும் நமக்காக மட்டுமே முன்பதிவு செய்திருக்கிறோம் அல்லவா? விவரங்கள் உறுதி செய்யப்பட்ட தருணத்தில் பாரம்பரிய சீன உடைகளை அணிந்த ஊழியர்கள் வந்தனர். பண்பட்ட தோற்றமுடைய ஏர் ஹோஸ்டஸ் போன்ற ஒரு பணியாளர் வந்து, சார், மேடம், தயவு செய்து என்னை பின்தொடருங்கள் என்றார். ஏரியின் ஓரத்தில் இருந்த பல ஆடம்பரமான படகுகளில் அவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அனைத்திலும் அவர்கள் இருவர் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான படகில் ஏறினர். அவர்கள் உள்ளே இருந்த சொகுசு சோபாவில் அமர்ந்த அந்த நொடியே பரிமாறுபவர்கள் மின்னல் வேகத்தில் உணவை பரிமாற தொடங்கினர். சில கணங்களுக்குள் மேஜை முழுவதும் உலகம் முழுவதிலுமிருந்து வந்த அனைத்து வகையான விலையுயர்ந்த ராஜ உணவுகளால் நிரம்பியது. புதிய நீராவியில் வேகவைத்த கிங் கிராப், பாஸ்டன் லாப்ஸ்டர், கருப்பு ட்ரஃபில் கலந்த விலையுயர்ந்த அபலோன், அரச கடல் வெள்ளரி மற்றும் உலக புகழ்பெற்ற சொகுசு சூப் புத்தா ஜம்ப்ஸ் ஓவர் தீவால். நண்பா, அந்த மேஜையில் இருந்த ஒவ்வொரு பொருளும் ஒரு சொத்து மதிப்பில் இருந்தது. பணியாளர் பணிவுடன், சார், அனைத்து சிறப்பு உணவுகளும் பரிமாறப்பட்டுவிட்டன என்றார். உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்கள், நான் வெளியேதான் நிற்பேன். அப்படி சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்று அவர்கள் இருவருக்கும் முழுமையான தனிப்பட்ட இடைவெளி இருக்கட்டும் என்று படகின் கதவை மூடினார். ஊழியர்கள் சென்ற தருணத்தில் சுசின் ஹீரோவை மிகவும் குழப்பமான மற்றும் விசித்திரமான முகபாவனையுடன் பார்த்து, நீங்கள் முழு படகையும் முன்பதிவு செய்திருக்கிறீர்கள், அதன் மேல் இவ்வளவு 5 ஸ்டார் உணவுகளை ஆர்டர் செய்திருக்கிறீர்கள் என்றாள். இதற்காக நீங்கள் எத்தனை ஆயிரங்கள் அல்லது லட்சங்களை செலவழித்தீர்கள்? ஹீரோ சாதாரணமாக கையை அசைத்து, அட, இது ஒன்றுமில்லை, சின்ன செலவுதான் என்றார். ஒரு சில ஆயிரம் ரூபாய் தான் இருக்கும். இப்போது நண்பா, இருவருக்கும் இடையிலான நெருக்கம் மெதுவாக அதிகரித்து வந்த நிலையில் தான் ஒரு கோடீஸ்வரன் என்பதன் சிறு முன்னோட்டத்தை அந்த பெண்ணிடம் காட்டினால் பின்னாளில் பெரிய அளவில் பணம் செலவழிக்கும் போது அவள் அதிர்ச்சியடைய மாட்டாள்.
என்று நாயகன் கருதினான். ஆனால் நண்பா, இதை கேட்ட அடுத்த நொடி சுச்சினின் முகத்தில் இருந்த பொலிவு மறைந்து போனது. இவை அனைத்தும் விலை உயர்ந்தவை என்பது அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. ஆனால் இவ்வளவு செலவாகும் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. மகிழ்ச்சிக்கு பதிலாக அவள் முகத்தில் ஒருவித பதற்றம் தெரிந்தது. மேசை மீது பரிமாறப்பட்டிருந்த ஆடம்பர உணவுகளை பார்த்தபோது உற்சாகத்தை விட அவளுக்கு அழுத்தமும் சுமையுமே ஏற்பட்டது. எதற்காக என் மீது இவ்வளவு பணத்தை வாரி இறைக்கிறார்? அந்த நேரத்தில் நண்பா, ஒரு சத்தம். அவன் தலையினுள் ஒரு அபாய அறிவிப்பு ஒலித்தது. சுச்சினின் ஈர்ப்பு நிலை 6 புள்ளிகள் குறைந்துள்ளது. ஐயோ, என்ன இது? நாயகன் உள்ளுக்குள் பதறினான். இது என்னடா வம்பா போச்சு? பணம் செலவழித்தால் ஈர்ப்பு கூடும் என்று பார்த்தால் மாறாக 6 புள்ளிகள் குறைந்துவிட்டதே. இவ்வளவு விலையுயர்ந்த உணவை கண்டால் அவள் கவர்வாள் என்று நினைத்தான். ஆனால் அது முற்றிலும் சொதப்பலாக முடிந்தது. தன் காதலி அந்த பேராசை பிடித்த பெண்களை போன்றவள் அல்ல என்பதை அவன் மறந்துவிட்டான். அவள் முற்றிலும் மாறுபட்டவள். நிலைமையை சமாளிக்க நாயகன் உடனடியாக சிரித்துக் கொண்டே, அரே பாபா, ஏன் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்கிறாய் என்றான். எதையும் அதிகமாக யோசிக்காதே. இந்த படகு உணவகம் இல்லையா? நான் இதை முன்பே முன்பதிவு செய்துவிட்டேன். இன்று நீ என்னுடன் இல்லாவிட்டாலும் நானே தனியாக வந்து இதையெல்லாம் சாப்பிட்டிருப்பேன். அதனால் தயவு செய்து எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. சும்மா ரிலாக்ஸாக இரு. சுச்சின் அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள். உண்மையா? நீ என்னை சமாதானப்படுத்த கதை விடுகிறாய் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நாயகன் நம்பிக்கையுடன், நிச்சயமாக, நான் சத்தியமாக உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று பதிலளித்தான். சொல்லப்போனால் நீ வந்ததே எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று நேற்றிரவு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இல்லை என்றால் இவ்வளவு உணவை நான் எப்படி தனியாக சாப்பிட்டு முடித்திருப்பேன்? எல்லாம் வீணாகி போயிருக்குமே. சரியா? சுச்சின் தன் மனதில் இதை நிதானமாக யோசித்து பார்த்தபோது அவன் சொல்வது நியாயமாக தெரிந்தது. ஏனென்றால் நேற்றுதான் அவள் தற்செயலாக அவனது புகைப்படத்திற்கு கமெண்ட் செய்தாள். அதன் பிறகே பல வருடங்களுக்கு பிறகு இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டது. அதற்கு முன்பு அவர்களுக்கு எந்த தொடர்பும் இருந்ததில்லை. அப்படி இருக்க அவன் எப்படி அவளுக்காக மட்டும் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்க முடியும்? இந்த எண்ணம் தோன்றியதும் சுச்சினின் முகத்தில் இருந்த கவலையும் பதற்றமும் மறைந்து மீண்டும் அவளது அழகான புன்னகை மலர்ந்தது. மகிழ்ச்சியுடன் அவள், அப்படியானால் இது மிகவும் அருமை. இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் என்றாள். என் வாழ்க்கையில் முதல் முறையாக படகில் அமர்ந்து இவ்வளவு பிரம்மாண்டமான விருந்தை உண்கிறேன். இதற்கிடையில் படகு மெதுவாக தண்ணீரை கீறிக்கொண்டு முன்னோக்கி நகர தொடங்கியது. இருவரும் ஜன்னல் வழியாக வெளியே ஒன்றாக பார்த்தனர். மாலை 6 மணி கடந்திருந்தது. மறையும் சூரியனின் பொற்கதிர்கள் ஏரி முழுவதும் பரவியிருந்தன. யாரோ தங்கம் நாணயங்களை எங்கும் சிதறவிட்டது போல தண்ணீர் ஜொலித்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் சொர்க்கமாக இருந்தது. இந்த மாயாஜால காட்சியை பார்த்த சுச்சினின் இதயத்தில் நீண்ட நாட்களாக உணராத ஒரு அமைதியும் நிம்மதியும் பிறந்தது.